ஹலோ மக்களே, நவராத்திரிக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹிந்திக்காரங்க ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்தாங்க. சீரியஸாக அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நான் ஃபுல்லாக கூட எடுக்கல, ஒரு பவுல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து குட்டி குட்டி ஜவ்வரிசி, நீங்கள் இதில் தான் செய்யணுன்றது இல்லை, பெரிய ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா குட்டி ஜவ்வரிசி தான் இருந்தது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசியை இந்த பாத்திரத்தில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சுடு தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிறையா பேத்துக்கு வந்துட்டு இந்த ஜவ்வரிசி உருண்டை பண்ணுறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஜவ்வரிசி எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு சுடு தண்ணியை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜவ்வரிசியை வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இதோட ரேஷியோ வந்துட்டு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் வந்தது. இதில் எந்த ஒரு சொதப்பலுமே வந்துட்டு வரலை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சுடு தண்ணியை சேர்க்கும் போது அது ஈஸியாக வந்துட்டு ரவுண்ட் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் கூட விரிசல் கூட விடலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தடவை வந்துட்டு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இதை நீங்கள் கையில் எடுத்துட்டு உருண்டை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த உருண்டை ஷேப் வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். பாருங்கள், நல்லா அந்த நம்ம உருண்டை வந்துட்டு ஈஸியாக பிடிக்க முடியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பாலை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இந்த பாலில் கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காவை நசுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது கேஸை சிம் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி உருண்டை இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி உருண்டையை சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே வந்துட்டு வேக விடலாம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே பெருசாகிறது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் துருவின தேங்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன பாதாமியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஃபுட் கலர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவ்வரிசி பாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.